இயேசு கிறிஸ்துவின் மீது தந்தை கடவுள் அப்படி ஒரு அன்பை செலுத்துகிறார். ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார்? நான் என் தந்தையினுடைய கட்டளைகளை கடைபிடித்து அவரது அன்பில் நிலைத்திருக்கிறேன். கடவுள் மகனை அல்லது தந்தை மகனை அன்பு செய்வதற்கு எந்த முகாந்திரமும் தேவையில்லை, எந்த ஒரு நிபந்தனையும் தேவையில்லை, எந்த ஒரு காரணமும் தேவையில்லை. அவர் முழுமையாக அன்பு செய்து விடுகிறார். ஆனால் அந்த அன்பில் நிலைத்திருப்பதற்கு மகன் ஏதாவது செய்தாக வேண்டியிருக்கிறது. நான் ஏதாவது செஞ்சாதான் கடவுள் என்ன அன்பு செய்வாருன்னு கிடையாது. கடவுள் அன்பு செய்வார். ஆனால் அந்த அன்பை நான் தக்க வச்சுக்கிடணும்னா நான் ஏதாவது செஞ்சாகும். பிள்ளைகளை பெற்றெடுக்கிற பொழுது அப்பா அம்மா இவன் இப்படிலாம் இருந்தாம்னா அவனை அன்பு செய்யணும், இல்லைன்னா அன்பு செய்யக்கூடாது முடிவு எடுக்கிறாங்களா? இல்லை. இவன் எனக்கு மகனாக பிறந்து விட்டான், இவள் எனக்கு மகளாக பிறந்து விட்டால், எனவே நான் அன்பு செய்கிறேன். என்னுடையவள், என்னுடைய ரத்தம், எனவே என்னுடைய பிள்ளைகளை நான் அன்பு செய்வேன். ஆனால் வளர வளர அந்த அன்பு அப்படியே பெற்றவர்கிட்ட இருக்குதா? குறைஞ்சிக்கிட்டே போகுது. ஏன்? பிள்ளைங்க அந்த அன்பிற்கு தகுதி இல்லாதவர்களாக மாறிவிடுகிறார்கள். சில நேரங்களில் டோட்டலாக முழுவதுமாக அந்த அன்பிலிருந்து நெறி பிறந்து விடுகிறார்கள், அல்லது அந்த அன்பை அவங்களுக்கு கொடுக்கறதுனால அவங்க இன்னும் கெட்டு தான் போவாங்க அப்படிங்கிற சூழ்நிலை வந்துச்சுன்னா பிள்ளைகள் மீது அன்பு காட்டுகிற பெற்றவரே அடித்தவர்களை வளர்க்க ஆரம்பிக்கிறார். அப்போ அந்த அன்பை பிள்ளைகள் தங்களுடையதாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அந்த எந்தவித நிபந்தனையும் இல்லாத அன்பிலே அவர்கள் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் அந்த கட்டளைகளை கடைபிடிக்க வேண்டியிருக்கிறது. என்ன கட்டளை? எங்கள் அப்பாவுக்கு என்ன பிடிக்குமோ அதை நான் செய்யும்.